கூடாதுடா. இது ஒரு படமா பார்க்காதீங்க, ஒரு மீம்ஸா பாருங்க. அந்த மாதிரி தான் படம் இருக்கு. முடியல தளபதி ஃபேனு. ஆனா படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட ஓகே தான். அதான் விடாமுயற்சியில பண்ணாங்க, கதை இல்லைன்னாங்க. அது கதைக்காக பண்ண படம், அது கதை இல்லைன்னு சொன்னாங்க. சாமிய வேண்டிட்டு சீண்டி கேட்ட மாதிரி நல்லவனா நீ பார்த்தவன் கெட்டவனா அப்படின்ற மாதிரி கட் பண்ணி காட் பிளஸ் யூ மாமு, காட் பிளஸ் யூ மாமுன்ற மாதிரி படம் ஒருத்தர்கிட்ட நீங்க ரிவ்யூ கேட்க முடியாது. எல்லாருமே உங்களுக்கு ரிவ்யூவரா மாறிட்டாங்க. படம் அருமை தூளு. மூக்கு இருக்கும், முழி இருக்கும், கை இருக்கும், கால் இருக்கும். உசுறு எதிரிக்கிட்ட இருக்காது. ஆனா தலையோட உசுறு இப்ப அவரோட தலை ரசிகர்கள்ட்ட இருக்குதுன்னு சொல்றேன். படம் வேற லெவலு. கன்ஃபார்ம் அவரோட கேரியர்ல மிகப்பெரிய கலெக்ஷன் அள்ளி கிட்டத்தட்ட 1000 கோடி கன்ஃபார்ம்டா. படமே வாய்ப்பு ஒரு சீன் என்ன சொன்ன வேணாமல் பண்ணிக்க பேங்கு மொட்டை வாய்ப்பு சரியான வாய்ப்பு வேற முடியல. ஏப்பாங்க அடிச்ச சரக்கு பத்திக்கிச்சு ஓடிக்க என்ன மாதிரி காலி அல்டிமேட் நிறைய தேக்கும். தலை ஃபேன்ஸுக்கு கொண்டாட்டம் தான் அப்படியே வேற லெவல். நான்லாம் தளபதி ஃபேனு. ஆனா படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட ஓகே தான். அந்த ஃபர்ஸ்ட் அரை மணி நேரம்லாம் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவா இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த இன்ட்ரல் சீனுக்கு முன்னாடி செகண்ட் ஹாஃப் ஃபுல் பிளாஸ்ட் ட்ரீட். தலை ஃபேன்ஸ்லாம் அப்படியே கொண்டாடலாம். அப்படியே நானே வந்துட்டு அப்படியே மறந்து ஏகே வேணா மாறி அப்படியே செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். கதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, ஜாலியாக பார்க்கலாம். ஃபுல் பிளாஸ்ட் அராஜகம். தலை எப்படி இருப்பா, தலை எப்படி சொல்லுவேன் நல்லா தான் இருக்கு. பழைய விண்டேஜ் அஜிதா காட்டி சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு ப்ரோ, எந்த இடமே போரே அடிக்கல. அந்த லாஸ்ட் படம் வந்து கொஞ்சம் இது பண்ணாங்க. இந்த படம் நம்ம எதிர்பார்க்கறதால ஒரு விருந்து, ஒரு செம்ம என்ஜாய். தொண்டை இல்லை, வாய்ஸ் இல்லை கத்திக்கிறது. சத்தியமா தலை ஃபேன்ஸ் எல்லாரும் விக்ஸு சொன்ன மாதிரி விக்ஸு கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. கத்தி தொண்டை போயிடுச்சு. சீரியஸ்லி ஃபேன் பை ட்ரீட் ஜி. பிளாஸ்ட் பண்ணிட்டாப்ல. ஒவ்வொரு நிமிஷமும் மொமெண்ட்டாகவே இருந்தது. சின்ன இடத்துல லைட் லாக் இருந்தது. பட் அது போகிற எங்கேஜிங்கில் ஸ்க்ரீனில் தெரில. ஃபயர் தெறிக்க விட்டாப்புல. சூப்பர் ஜி, சூப்பர் என்ஜாய். ஐயோ மாஸ்தி பங்கமாக இருக்காரு ஜி. இப்படி நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு ரொம்ப நாளாக ஒரு தலை ஃபேன்ஸுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும், இந்த மாதிரி பார்த்தா ஒரு இது இருக்குன்ட்டு. அது இந்த படத்தில் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. சீரியஸ்லி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. முடிஞ்ச ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்குது. சூப்பர் ஜி, ஜெயிஸ்டாப்ல ஜி. ஜி தேவையில்ல இல்லை ஜி. இதெல்லாம் விடாமுயற்சியில் பண்ணாங்க, கதை இல்லைன்னாங்க. அது கதைக்காக பண்ண படம், அது கதை இல்லைன்னு சொன்னாங்க. சரி ஃபேன்ஸுக்கு என்ன என்டர்டைன்மெண்ட்டாக வேணும்னாங்க. அப்படி பண்ணாலும் கதைன்னு சொன்னால் என்ன பண்ண முடியும்? இது வந்து ஃபேன்ஸுக்கான படம் டோட்டலாக. ஸோ வாங்க என்ஜாய் பண்ணுங்க. வேற லெவல் இருந்த படம், சூப்பராக இருந்துச்சு படம். அல்டிமேட் தலை அவசரமாக இருக்காரு, ரசிச்சுக்கிட்டே இருந்தோம். கதைன்னு பார்த்தீங்கன்னா கதை இருக்குது. அந்த இடத்துல வந்து இப்போ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்ட்டில் அந்த ஒரு குழந்தைய வந்து என்ன பண்ணுவார், த்ரிஷா வந்து தொட்டுறாதீங்க குழந்தைய, நீங்கள் யோர கேங்ஸ்டர், உங்களோட இதெல்லாம் பேட் வைப்லாம் வந்துடக்கூடாது, நீங்கள் தொட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த இடத்துல ரொம்ப லைட்டாக எடுத்துட்டாங்களே, என்னடா அது, எவ்வளோ வெயிட்டாக எடுக்க வேண்டிய ஒரு சீன். ஒரு பிறந்த குழந்தை தொடாதன்னா எப்படி இருக்கும்? அது பயங்கரமான எமோஷன் சீனு. என்னடா லைட்டாக எடுத்துட்டாங்கன்னு பார்த்தா அந்த குறையை தூக்கி அப்படியே அழகாக சிங்க் பண்ணி கிளைமேக்ஸில் கொண்டு வராங்க. அது செம்மையாக இருந்தது. அதாவது அந்த வசனம் வந்து கவனிக்க வேண்டிய ஒரு வசனம். எல்லாருக்கும், எல்லா அப்பா அம்மாவுக்கு கூட ஒரு பாடம். அதான் படத்தில் வந்து கதை எதுவும் கிடையாதுங்க. ஃபுல்லாக அஜித்தோட மாஸ் தான் ஃபுல்லாக இருக்குது. இது ஒரு டைரக்டர் எனக்கு என்ன தோணுதுன்னா, அவர் வந்து திடீர்னு வந்து ஒரு பெரிய ஸ்டார், ஒரு அஜித் மாதிரி ஒரு பெரிய ஸ்டார்கிட்ட போய் படம் பண்ணுறோன்னு அவருக்கு அஜித் வந்து ரொம்ப பெருசாக தெரியுறாரு. நம்ம ஆடியன்ஸுக்கு நம்ம எல்லா ஸ்டார் படமும் வரிசையாக பார்க்குறோம்னா நம்மளுக்கு எல்லாருமே ஒரு ஸ்டார் ஒரு படமாக பார்க்குறோம். அவர் அப்படி பார்த்த உடனே ரொம்ப ஓவராக அஜித் வந்து பில்டப் சீன்ஸாக ஃபுல்லாக வச்சுட்டாரு. அதான் படத்துக்கு ஒரு பெரிய மைனஸு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபர் வந்து ரொம்பவே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒரு டிஃப்ரெண்டான டோன் யூஸ் பண்ணியிருக்காரு. ஃபுல்லாக வந்து ரெட் கலர் டோன் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்காரு. அஜித் சாரோட பேர் வந்து ரெட் டிராகன் படத்தில், அதுக்காக அந்த ரெட் யூஸ் பண்ணார் என்னன்னு தெரியல. பட் துண்டாக தெரிஞ்சது. படம் ஃபுல்லாக வந்து கிளாமரஸாக, ஃபுல்லாக ரொம்ப பிரைட்டாக, ரொம்ப ஒரு என்ஜாய்மெண்ட் என்டர்டெயின்மெண்ட்டான ஜோனில் தான் டோட்டல் படமும் போது. படம் எங்கேயுமே நம்ம ரொம்ப சீரியஸாக எடுக்காத மாதிரி
ரொம்ப ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஜோனில் போகுது. கண்டிப்பாக ஒரு முறை கண்டிப்பாக படத்தை ஃபுல்லாக படம் வந்து மீம்ஸ் தாங்க. இது ஒரு படமாக பார்க்காதீங்க, ஒரு மீம்ஸாக பாருங்கள். அந்த மாதிரி தான் படம் இருக்குது. பணத்துக்காக அவங்க கூட போனியே அந்த ட்ரெண்டிங் சாங்கெல்லாம் போடும்போது தேட்டரே எழுந்து ஆட ஆரம்பிச்சிச்சு. ஃபேன் பாய் மூமெண்ட்டு தான் பக்கா. ஆனால் அந்த படம் ஃபுல்லாகவே ஃபேன் பாய் மூமெண்ட்டு தான். எல்லாருமே ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. பட் ஜென்ரல் ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்களான்னா அக்லி பார்க்லேயே என்ஜாய் பண்ணுவாங்க. தலை 3 விதமா வந்து மிரட்டி எடுத்திருக்காரு, ஓகேவா, புரட்டி எடுத்திருக்காரு. கெட்டவனா இருந்து நல்லவனா வராரு. முடியாது, நம்ம எவ்வளவுதான் நல்லவனா இருந்தாலும் இந்த உலகம் நம்மள பேடா தான் பார்க்கும். பேடா இருக்கிறவன் பேடா தான் இருந்தாகணும்னு கடைசியா தூக்குறாரு. வன்முறைய சரக்கை வந்து தம்மை வந்து அவருக்காக விட்டுருக்காரு, சரக்கை வந்து பொண்டாட்டிக்காக விட்டுருக்காரு, வயலன்ஸை வந்து பையனுக்காக விட்டாரு. ஆனால் விட்டதை பையனுக்காக விட்டதை வந்து பிடிக்க வந்திருக்கிறாரு, பிடிச்சிட்டாரு, 1000 கோடியை கேட்ச் பண்ணிட்டாரு. ஓகேவா, பஞ்சு டைலாக்லாம் டெத், அதாவது டெத்தில் இருந்தாலும் கெத்த விடக்கூடாதுடா அது. ஓகே. Hi, this is Minna. Like, share, subscribe. News 10 Tamil.